தொடர்ந்து போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து பாஜகவினர் தமிழக அரசு குறை சொல்லிட்டே இருக்காங்க. அதை பற்றி தங்களுடைய கருத்து. அகில இந்திய அளவில் போதை புழக்கம் பாரதிய ஜனதா அரசாங்கத்தால் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலேயே பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். நானும் ஒரு விவாதத்திலே அதானியின் பெயரிலான துறைமுகங்களின் வாயிலாகவும் விமான நிலையங்களின் வாயிலாகவும் போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி கண்டித்து பேசியிருக்கிறேன். எனவே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் போதைக்கு எதிராக பேசினால் போதாது, அகில இந்திய அளவில் பேச வேண்டும். ஆளும் பாஜக அரசு அதை கட்டுப்படுத்துவதற்குரிய தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இத்தகைய போதை பழக்கங்களால் புதுச்சேரியிலே இளம் சிறார்கள் 9 வயது சிறுமியை பாழ்படுத்தி படுகொலை செய்து சாக்கடையில் வீசியிருக்கிறார்கள். இது மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. இதுபோன்ற குற்றச் செயல்கள் பெருகாமல் தடுக்கப்பட வேண்டுமானால் அனைத்து வகையான போதைப் பொருட்களையும் மது உள்ளிட்ட யாவற்றையுமே தடுத்தாக வேண்டும், தடை செய்தாக வேண்டும். மாநில அரசுகள் மற்றும் இந்திய ஒன்றிய அரசு என்று இருதரப்பாரும் இணைந்து இதில் ஒரு தீவிரமான தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.